ஹலோ கைஸ், இப்போ நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சாப் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது இந்த மேட்ச். இந்த பிச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 196 ரன்ஸு. பேட்டிங் அண்ட் போலிங் பேட்டிங் தான் அதில் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச் தோற்றுருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா 49 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்கன்னா 25 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ தான் வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்த்துலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் 52-55 ரன்ஸ் அடிச்சணும். செகண்ட் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா 30-35 ரன்ஸ் அடிச்சணும். தேர்ட் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா 40-45 ரன்ஸ் எடுத்துருக்கணும். லாஸ்ட் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா 55-60 ரன்ஸ் அடிக்கணும். இதுதான் வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம குஜராத் டைட்டன்ஸோட லைனப் பார்த்துடலாம். சுப்மான் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், கசிகா ரபாடா, முகமது சிராஜ், ஹாஸ் கான், ஜேசன் ஹோல்டர். இவங்க கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்மான் கில் அண்டு ஜாஸ் பட்லர். சுப்மான் கில் வந்து அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக ஆடக்கூடிய அந்த பிச்சுனா பார்த்தீங்கன்னா அவர் கன்சிஸ்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ ஜாஸ் பட்லர் நல்லா கிளிக் ஆச்சு, நல்லா ஆடக்கூடிய, நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸுக்கு. சாய் சுதர்சன் அவர் கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு இந்த சீசனில், அதுதான் கண்டினியூ பண்ணிகிட்ருப்பார். வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயரு, பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுத்துலேயும் கலக்குவார். ஆனால் வந்து அவருக்கு சரியாக யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. பட் அதை மட்டும் கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லா ஆடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஷாருக் கான் நல்லா ஒரு ஃபினிஷிங் ஆடக்கூடிய பிளேயரு. ராகுல் திவாட்டியாவும் கடைசி ஒரு 4 ஓவர் வந்தார்னா நல்லா ஒரு ஃபினிஷிங் பண்ணக்கூடிய ரோல் பண்ணப்படுவார். ரஷீத் கான் இப்போ வரைக்கும் லைன் பிடிச்சிட்டாரு, கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுக்கிறாரு, அந்த ஃபார்ம் பண்ணிட்டாரு. மேபி அதே கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். கசிகா ரபாடோ இந்த சீசன் நல்லா போட்டிருக்காரு. முகமது சிராஜ் ஃபினிஷிங் நல்லா போடுறாரு. ரஷீத் கான் நல்லா போட்டிருக்காரு. ஜேசன் ஹோல்டர் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயரு. 6 அடிக்கக்கூடிய கேபிலிட்டி இருக்குது. பவுலிங்கில் விக்கெட் எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் குஜராத் டைட்டன்ஸோட லைனப்பு. நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸோட லைனப் பார்த்துடலாம். பிரப்சிமன் சிங், பிரின்ஸ் யாரியா, கூப்பர் கான்லி, ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கோ ஸ்டானிஸ், நேதல் வேதாரா, மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திர சேகல், சேவியர் பட்லர், லாகி ஃபர்கூசன். இவங்க இதில் கீ பேட்டர்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பிரப்சிமன் சிங் வந்து சூப்பராக ஆடக்கூடிய பிளேயரு, பயங்கரமாக அடிக்க பவர் பிளேயரில் சூப்பராக ரன் ஸ்கோர் பண்ணுறது. பிரின்ஸ் யாரியாவும் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக பார்ட்னர்ஷிப் போட்டு ரன்னு அடிக்கக்கூடிய பிளேயரு. கூப்பர் கான்லி அவர் நல்ல ஒரு ஆக்சிலேட்டர் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர், ஆங்கர் மாதிரி ஆடுவார், ஆக்சிலேட் பண்ணி ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸ்பின் போட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மார்க்கோ ஸ்டோனிஸ் அவரும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கில் நல்லா ஆனார் லாஸ்ட் மேட்ச்சு. நேதல் வேதார் நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. மார்க்கோ ஹான்சன் நல்லா சூப்பராக பவுன்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டார்னா நல்லா ஒரு விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது அவர்கிட்டயும். யஸ்வேந்திர சேகல் இந்த சீசனில் நல்லா போடுறாரு, ஸ்பின் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சேவியர் பட்லர் அவரும் இந்த சீசன் நல்லா ஸ்டார்ட் பண்ணார், கொஞ்சம் ரன் கொடுத்துட்றாரு. ஸோ லைன் பிடிச்சிட்டாருன்னா நல்லா போடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. லாகி ஃபர்கூசன் அவர் ரன்னு கொடுத்தாலுமே 40-45 கொடுத்தாலுமே ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு கேபிலிட்டி இருக்குது. இவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோட நம்ம கேம் சேஞ்சரை பார்த்துடலாம். கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு சுப்மான் கில் அவர் அகமதாபாத்தில் அவர் நல்லா அந்த பிச்சில் அவர் நல்லா ஆடக்கூடிய ஒரு கேபிலிட்டி இருக்குது. ஸோ அதை கண்டினியூ பண்ணிட்டு வர இல்லையான்னு பார்க்கணும். இந்த பக்கம் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு, அந்த சீசன் நல்லா ஆடிட்டுருக்காரு, அதுதான் கண்டினியூ பண்ணுவார். ஸோ வின்னிங் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸு இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து 55% கொடுக்குறாங்க, குஜராத் டைட்டன்ஸுக்கு 45% கொடுக்குறாங்க. இதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.